வணக்கம். இன்னைக்கு வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பாஜகவினர்லாம் ஒன்று சேர்ந்து உலக அளவுல தமிழகம் இல்ல, இந்தியா இல்ல, உலக லெவல்ல கிட்டத்தட்ட கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சார். இதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது குட்டி குலைச்சு நாயின் தலையில வச்சுதான ஒரு பழமொழி முதுமொழி ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி பக்குவம் இல்லாத ஒரு அரசியலுக்கு கொஞ்சம் கூட பண்பாடு இல்லாத உதயநிதி ஸ்டாலினின் துடுக்குத்தனமான பேச்சால், உதயநிதி ஸ்டாலினின் வாய்க்கொழுப்பு பேச்சால் இந்த எதிர்வினை நடந்திருக்கின்றது. வினையாற்றியது உதயநிதி ஸ்டாலின். மோடியை நான் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவேன், போடா மோடி என்று சொல்லுவேன் என்ற பண்பாடற்ற, முதிர்ச்சியற்ற, ஒரு நல்ல பண்பாடுள்ள எந்த மனிதனும் கூச தயங்குகிற வார்த்தைகளை ஒரு காட்டுமிராண்டித்தனமாக, மரியாதை இல்லாமல், மட்டு மரியாதை இல்லாமல், பெரியவர் சிறியவர் என்ற வித்தியாசம் இல்லாமல் வாய்க்கொழுப்படுத்தி பேசும் உதயநிதி ஸ்டாலினால் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு இந்த தலைகுனிவு ஏற்பட்டுள்ளது. இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது உதயநிதி ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலினை பெற்றெடுத்த தந்தையும். ஒரு திருக்குறள்ல என்ன சொல்லுவாங்க, என் மகன் என்னொற்றான் கொல் அப்படின்னு தான் அவ்வளவு பெரிய பையன் செய்யற காரியங்கள் அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்க உதயநிதி ஸ்டாலினோட ஒரு தடித்த வார்த்தைகள், வாய்க்கொழுப்படுத்த வார்த்தைகள் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பித்து வைத்த காரணத்தால் தான் அதற்கு இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் எதிர்வினை ஆற்றி இன்றைக்கு உலக அளவில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அண்ணாமலையின் அறைகூவலை உலகம் முழுவதும் வியாபித்துள்ள தமிழர்களும் ஒரு அரசியல் பண்பாடை விரும்பக்கூடிய அனைவர்களும் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வகுப்பெடுக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு இந்த ட்ரெண்டிங் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்ல சார், அந்த ஃபண்டு அதாவது தமிழகத்து கல்விக்கான அந்த ஃபண்டை தராதனாலதான் இவர் உதயநிதி பேசியிருக்காரு. அதுக்கு ஏற்கனவே எதிர்வினை தமிழகத்துல வந்திருக்கு. மறுபடியும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அடுத்து கெட் அவுட் மோடின்னு சொல்லி பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் உதயநிதி சொல்லியிருக்காரு. இது ரெண்டும் இந்த மாதிரி இந்த அரசியல் நடக்கிறது அப்படிங்கிறது அநாகரிகம் அப்படிங்கிறதா சார் பொதுமக்கள் பேசுறாங்க. நாகரிகம் நீங்க நினைக்கிறீங்களா? எந்த பொதுமக்களும் பேசல. அது திமுக கட்டமைக்கக்கூடிய, திமுக இருக்கக்கூடிய ஓலா, யூபர், வாடகை வாயர்கள் போன்று செயல்படக்கூடிய பல தொலைக்காட்சி நெறியாளர்களும், பல சமூக செயல்பாட்டாளர்கள் என்ற பெயரிலே இயங்கக்கூடிய திமுகவின் அறிவுரைகள் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த PM3 திட்டத்தில் கையெழுத்து இட்டுவிட்டு 2 தவணை பணத்தை வாங்கிவிட்டு இப்பொழுது நாங்கள் அமல்படுத்த முடியாது என்று அடாவடித்தனமாக இவர்கள் கூறும் காரணத்தால் தான் நீ இந்த திட்டத்துக்காக தான் பணத்தை கொடுக்குறோம், இந்த திட்டத்தை நீ அமல்படுத்துறேன்னா தான் நான் உங்களுக்கு பணத்தை கொடுப்போம், இது வரைக்கும் வாங்கின பணத்துக்கு என்ன வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கேட்கறது நியாயம் தானுங்க. நீங்க ஒரு இப்ப நிறுவனம் நடத்துறீங்க, உங்க நிறுவனத்துல என்ன வேலைக்கு வச்சிருக்கீங்க, வேலைக்கு நான் வரேன், எனக்கு தேவைக்காக நான் பணம் வாங்குறேன், ஆனா அந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு நான் வேலையே செய்யாம இருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா. இங்கேயாவது நிறுவனம், நான் சொல்றது உதாரணம், தனி மனிதன் 2 தனி நபர்களுக்குள்ள என்னால உங்களுடைய நிறுவனம் பாதிக்கப்படுது. ஆனால் இங்க தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊதாரித்தனமான செலவால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பற்ற செயல்களால், கடல்ல யாருங்க பேனா செலவு வைக்கலன்னு அழுதது? பேனா எழுதாத பேனாவை கொண்டு போய் 100 கோடிக்கு ஊரெல்லாம் கருணாநிதி செலவு வைப்பேன்னு சொல்லி ஊதாரித்தனமா செலவு பண்றது யாருங்க? ஏற்கனவே இவர்கள் அரசாங்க பணத்தை மடைமாற்றி, அதுவும் குறிப்பாக பட்டியலின சமுதாயத்திற்கு வந்த பணத்தை மடைமாற்றி கலர் டிவி வாங்கினாங்க 2009, 2010 ஆண்டு காலத்துல. அப்பொழுது SC கமிஷனின் தேசிய தலைவராக இருந்த காம்ப்ளே என்பவர் சென்னை 2010 ஆண்டு முடிவில் 2011 என்று நினைவு. அப்ப அவர் பிரஸ் மீட்ல சொல்றாரு, மத்திய அரசு பட்டியலின மக்களின் மேம்பாட்டிற்காக கொடுத்த நிதியை கருணாநிதியின் திராவிட முன்னேற்ற கழக அரசானது தொலைக்காட்சி வாங்குவதற்காக ஊதாரித்தனமாக செலவு செய்து விட்டது என்று பத்திரிகையாளர் மத்தியில் தெரிவித்திருந்தார். இதுக்காக தான் உடனே அவர் அப்ப கருணாநிதி என்ன சொன்னார்னா, நான் இதனை பற்றி சோனியா காந்தியிடம் புகார் அளிப்பேன். அப்ப பிரதமராக இருந்தது மன்மோகன் சிங், முதல்வராக இருந்தது கருணாநிதி.
மன்மோகன் சிங்கை ஒரு மனுஷனா கூட மதிக்காம இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இது தொடர்பாக நான் சோனியா காந்தியிடம் புகார் தெரிவிப்பேன் என்றார். பட்டியலின மக்களுக்காக பட்டியலின மக்களின் மேம்பாட்டுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை ஊதாரித்தனமாக கலர் டிவிக்காக கொடுக்கிறேன்னு சொல்லி செஞ்சவங்க இன்னைக்கு அதே மாதிரிதான் பிஎம்சி திட்டத்துல ஆட்டையை போட பாக்குறாங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு. இதை சொன்னா உடனே மறைமாற்றி தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள், தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி தமிழை வைத்து வயிறு வளர்க்கும் திராவிட முன்னேற்ற கழக கும்பல் பொய்யை சொல்லி திரிகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். சார், ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி, அதாவது பாஜக அப்படிங்கிறது தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்த முதல்வரை கெட் அவுட்னு சொல்றது சரி நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ 1000 தான் இருந்தாலும் அவர் தான் நம்முடைய முதல்வர், தமிழகத்தின் முதல்வர் அப்படிங்கிறது முதல்வர் முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் தான் நம்ம சொல்லுவோம். அவரே நம்ம கெட் அவுட்னு சொல்றது கட்சியும் தாண்டி நம்ம நாகரிகம் நினைக்கிறீங்களா? அப்ப அந்த நாகரிகம் திமுக இருக்கணும்ல. திமுக யார என்ன பேசியிருக்காங்க? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, நான் வழிபடும் ராமபிரான், நாம் கும்பிடும் தெய்வங்கள், தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தின இவங்க இன்னைக்கு முதல் முறையா அசிங்கத்தை ஃபேஸ் பண்றாங்க, எதிர்கொள்றாங்க. வினை விதைத்தவன் வினையா இருப்பாங்க. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க 60 ஆண்டு காலமா 70 ஆண்டு காலமாக ஊரார நீங்க ஏளனப்படுத்தி அதுல இன்புற்றீங்க. சாடிஸ்டிக்கல் பிளஷர் உங்களுக்கு. இதை ஒரு குரூர உணர்வு இது, இந்த சாடிஸ்டிக்கல் பிளஷர் திமுகக்கு. அது இன்னைக்கு திமுகக்கு கிடைக்குது. அப்படி பார்த்தா பிரதமர் மோடியை கெட் அவுட்னு இவங்க எப்படி சொல்லலாம்? ஏற்கனவே மோடிக்கு கருப்பு பலூன் பறக்க விட்டவங்க தானே, சம்பந்தமே இல்லாம பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தினவங்க தானே. நீங்க யாருக்கு என்ன செஞ்சீங்களோ அது இன்னைக்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்குது, அவ்வளவுதான். இப்ப அண்ணாமலை தொடர்ந்து திமுக எதிர்த்து அரசியல் மட்டுமே பண்ணிட்டு வர்றாரு சார். ஆனா மக்கள் நலன் சார்ந்து, அதாவது தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு மத்திய அரசுல இருந்து கிடைக்க வேண்டிய எந்த ஒரு செயல்பாட்டுமே அவர் இறங்கலன்னு சொல்றாங்களே திமுகவினர். அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த டங்டன் திட்டத்துக்கு மத்திய அரசு டெண்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி மாநில அரசோட சேர்ந்து ஆலோசித்து மாநில அரசின் ஒப்புதலோடு தான் டங்டன் சுரங்கத்துக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. ஆனா உடனே இந்த ஆட்சி பல்டி அடிச்ச உடனே விரைவாக செயல்பட்ட இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று என்னுடைய இனிய நண்பர் 25 ஆண்டாள நண்பர் இவரை சந்திச்சு, நம்ம கிஷன் ரெட்டி அவர்களை நேர சந்திச்சு மனு கொடுத்து டங்டன் சுரங்கத்துக்கான ஒப்புதல் ரத்து செய்யப்பட்டது. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு, மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் இருந்த போது திமுக ஆட்சியில தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு அழிக்கப்பட்டது. அந்த விளையாட்டையே சட்ட ரீதியாக தடை செய்திருந்தார்கள். அன்றைய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2 நாள்ல ஓ பன்னீர்செல்வத்தை அழைச்சுக்கிட்டு போய் கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி காவேரி திட்டமாக இருக்கட்டும், ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் மிக விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதெல்லாம் தாங்க முடியாம தான் இவங்க திமுக கதறாங்க. இந்த கதறலை நான் ரசிக்கின்றேன். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.